இந்த வாரம் என்னென்ன வலை டிஸ்பேச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா சம்திங் அந்த ஏரியாவில் வந்து ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தாரு. 2 விரல் மட்டும்தான் கேட்டிருந்தாரு. இது லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்ரு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக ஒரு 7 அடி அந்த ரேஞ்ச் இருக்கும். புரியுதுங்களா? இது ஒரு 1 கிலோ மால் அப்படியே போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட்டகாசமான மால் இது. கரெக்டாக ஒரு 300-320 அடி லென்த் இருக்கும். பார்த்தீங்கன்னா லிட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்ட்டு அட்டகாசமாக இருக்கும். அதனால் ஃப்ளோட்டும் நம்ம செட்டிங் தான் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து அந்த ஒரு ஹிந்தியால் தான் கேட்டிருந்தாருப்பா. ஓகே, அவருக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வாங்கியிருந்தாரு. அவர் தான் மறுபடியும் அதே மாதிரி கேட்டிருக்காரு. 3 விரலாயும் 7 அடி வர மாதிரி கேட்டிருந்தாரு. ஓகேங்களா? சூப்பர் வலை, பியூர் நைஸில் போட்டிருக்கு. இது அதே வலை தான், சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த வலை பார்த்தீங்கன்னா இது ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஒரு 4 விரலாயத்தில் ஒரு 300 அடி, அதாவது ஒரு 100 மீட்டர் வர மாதிரி கேட்டிருந்தாரு. இது ஒரு 300 அடி வலை தான். உங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு வலை வச்சிருக்கோம், சிக்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கு தெரியுதுங்களா? ஃப்ளோட்டோட செட்டிங் பாருங்க, ஒரு ஃப்ளோட்டும் வந்து நம்ம வந்து அக்யூரேட்டாக அடிச்சிருப்போம். நாட்டிங் தெரியுதுங்களா, இந்த அளவுக்கு கிளியராக நாட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. வலை வேணா கிளியலாம், மற்றபடி நான் அதில் மேலே இருக்கிறதுல போய் வலையில் மாட்டுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. தெரியுதுங்களா? பட்டாசா இருக்கும். இது ஒரு 300-320 அடி இருக்கும் ஒரு வலை. அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடி கேட்டிருந்தாரு கஸ்டமர், 100ல் போட சொல்லியிருந்தாரு. செம்மையான வலை. இது ஒரு 200 அடி வலை, 100ல் போட்டிருக்கு. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1/6 தான். உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி அந்த ரேஞ்ச் இருக்கும். இதுலேயும் சிக்மெண்ட் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம அடிச்சிருக்கோம். எல்லா வலையிலுமே சிக்மெண்ட் தெளிவாக வச்சிருப்போம். உங்களுக்கு அப்போ தான் பக்கா ரிசல்ட் இருக்கும். ஃப்ளோட்டு பாருங்க, இதுக்கும் லிட்டு அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். இது 200 அடி வலை தான். ஓகேங்களா? அடுத்து இந்த 2 வலையும் ஒரே கஸ்டமர் தான். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்று 4ல் போட சொன்னார், ஒன்று 5ல் போட சொன்னார். ரெண்டுமே 100 அடி இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். தெரியுதுங்களா? பக்காவாக இருக்கும். இது 100 அடி கேட்டிருந்தாரு கஸ்டமர், அதுக்காக பண்ணியிருக்கோம். ஒரு 5 அடி 10 அடி கூட தான் வச்சிருப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி வலை வேணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் இருக்கும், அந்த டிஸ்பிளே கான்டெக்ட் பண்ணுங்க.